சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த காலை வேளையிலும் கூட உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆராதனையிலே கூடி வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ இடங்களிலே ஏர்லி மார்னிங் சர்வீஸாக இருந்தாலும் கூட நாம் மாற்றுத்திறனாளிகள் மற்ற பலகீனமானவர்கள் வருகிறபடினாலே வழக்கத்தை விட ஒரு அரை மணி நேரம் மட்டும் நாம் முன்பாக வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உயிர்த்தெழுந்தவராக அல்ல, அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டபடினால் நமக்குள் மரித்திருக்கிற எல்லா விஷயங்களையும் உயிர்த்தெழும்படியாக நாம் துதிக்கும் போது தேடும் போது வருகிற தேவனாக இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் அசைவாடுவார். நம்ம கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எம்மை பொழுது கைவிட்டாலும் இறுக்கமான இரக்கங்களை ஆண்டவரே தந்திருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியும் கூட எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலே எங்களுக்கு நீர் எனக்கு எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிற உங்கள் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இது ஒரு பண்டிகை நாட்களாக அல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பண்டிகையில் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் கொண்டாட ஆண்டவரே உம்மை நினைத்து பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் தந்திருக்கிற தருணங்கள், கிருபைகள், இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தகப்பனே, உம்முடைய வேத வசனம் சொல்கிறபடி எங்கே நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதன்படி இந்த இடத்துல இந்த காலை வேளையிலே தகப்பனே நீர் வாசம் பண்ண போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி இந்த பீடத்திற்கு முன்பாக நின்று உம்மை தேடுகிற என்னை மட்டுமல்ல எல்லா பிள்ளைகளும் கண்டடைய நீர் கிருபை செய்ய போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. 3இல் 1ஆக இருக்கிறவராக இருக்கிறீரப்பா. ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீரப்பா. அல்வாவும் மேகாவுமாக இருக்கிறீரப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறோம், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து ஆண்டவரே எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும், வர தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும், ஆண்டவரே ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகளிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உமது பிரசன்னம் இறங்க நீர் கிருபை செய்யும். அப்பா, இந்த விசேஷித்த நாளிலே பாடல் வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தியானிக்க போகிற சங்கீத பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா, ஆராதனை நேரத்திலே உங்க நாம மட்டும் ஆண்டவரே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல நான் என்று சொன்னீரே. சபைக்கு ஆவியானவர் சொல்கிறதை காதில் அவன் கேட்க கடவோம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றும் கூட எங்களுக்கு எனக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே போட, உம்முடைய வார்த்தை அன்பு மிகுந்ததாய், அதிகாரமுள்ளதாய், அநேகரை ஆசீர்வதிக்கிறதாய், உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கு. அடிமை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. ஆண்டவரே, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகள், நல்ல கால சூழ்நிலைகள் இந்த உஷ்ண நாட்களிலும் நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம், உம்முடைய சமூகத்துக்கு வரவேற்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்தும் அப்பா. தொடர்ந்து உமக்கு துதி மகிமையை செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே, வல்லமையுள்ள நாமத்திலே வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் எங்கள் சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள், சல்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நம்மை தேடி வந்து மீட்ட தேவன், மறுபடியும் நான் வருவேன் என்று சொன்னவர், உயிர்த்தெழுவேன் என்று சொன்னவர், சொன்னபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதன்படி இன்றைக்கு மகிமை செலுத்தும் போது, தேவனை தேடும் போது, தேடுகிற யாவரும் கண்டடையும்படி நம்மத்திலே செய்வாடுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டிருக்கிற ராஜாதி ராஜாவுக்கே கன மகிமை செலுத்தி கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. எல்லாரும் பாடுவோம். தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. நறுமர தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. Thank you Lord. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் வைத்தபடியினால் அவர் இரண்டாம் முறை உயிர்த்தெழுந்திருக்கிறார், மீண்டும் பரமேற போகிறார். அந்த பரமேறுகிற கிறிஸ்து உங்களையும் என்னையும் இப்பொழுதும் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிற தேவன் அந்த பரம தரிசனத்தை காணும்படி நம்மை அழைக்க போகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஓ உன்னதத்தில் தேவனுக்கே
மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஆமென். Thank you Lord. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த கால வேளையிலே பாடுவோம். எவ்வளவு அழகான இசை, எவ்வளவு அழகான ஒரு ஆராதனை சூழல்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பல இடங்களுக்கு போகிறதுனாலே எனக்கு தெரியும் ஆராதனைகளிலே எவ்வளவு இடையூறுகளை சந்திக்கிறோம் என்று. ஆனால் நம்முடைய சபை திருச்சபை சின்ன சபையாக இருந்தாலும் ஆவியானவர் அழகாக நமக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்களை கொடுத்து, சில நண்பர்களை கொடுத்து, சில பிள்ளைகளை கொடுத்து அழகாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பாடுவோம் தொடர்ந்து. எடுத்துங்க. செவிகளையே ஓ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. Thank you Lord. எடுத்துங்க. நல்ல வரிகள், தெரிஞ்ச வரி தானே. நல்ல சர்ச் பீப்புள் தான், நல்லா பாடுவீங்களா? பாடுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையானவர்களை தேவன் நினைக்கிறவர். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. அடுத்து பாடுற வரி ரொம்ப முக்கியமான வரி. நிச்சயமா இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது அநேக பேர் என்னை பார்த்து பேசிட்டு சந்தோஷமான சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு போக போறீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சகோதரர்களோடு சேர்ந்து பாடுங்க, என்னோட சேர்ந்து பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க உற்சாகமாய். ஓ thank you Lord. ஓ தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இப்போ தேடுங்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க
வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் ஓ வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. முக்கியமான வரியில எப்படி விட முடியும்? குறை நீக்கும். ஆமென். குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. எக்ஸலன்ட். கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, 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 உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உன் நாமம் வாழ்க. இதுல கடைசி வரியில ரொம்ப அழகான பாட ஆரம்பிச்சார் பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரம். நம்மளால் கோடி ஸ்தோத்திரம் செய்வதற்கு நேரம் பத்தாது. ஆனால் பாட்டிலையாவது கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி எல்லாம் சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை ரொம்ப அழகா அதிசயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? எப்படி? கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்மை செய்தாலும் சொன்னாலும் அவர்தான் அவர். அவருக்கு இந்த உலகத்தில் இணை எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து மரித்தவரா இல்லை, மறுபடியும் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. உண்மைங்க, உண்மைங்க, உண்மைங்க. அவர் முதல் விசை வந்ததும் உண்மை, இரண்டாம் விசை வந்திருக்கிறதும் உண்மை. இனி நமது உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்ய போகிறதும் உண்மை. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கேட்ட பாட்டு, தெரிஞ்ச பாட்டு எடுத்துக்கங்க. என்ன என் ஆனந்தம். எல்லா கைகளை தட்டி எத்தனை முறை பாடி இருக்கோம். பாடுங்களேன், ஆனந்தம் வரும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். கூடுவோம், ஆடுவோம், மகிழ் கொண்டாட போகிறோம்.
பாடுமா? ஆமென். Thank you. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஒத்தரிப்போம். எப்படி வேணாலும் பாடுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். அடுத்த ஸ்டான்ஸா ரொம்ப முக்கியமான ஸ்டான்ஸா. நல்ல ஒரு அழகான வார்த்தைகள் எல்லாம் பழைய பாட்டில தான் கேட்க முடியும். அதனாலதான் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா எத்தனையோ புது பாட்டு வந்தாலும் பழைய பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். பாடுங்க. ஆமென். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை நிச்சயமாக நமக்கு அருள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், அந்த வாக்கின்படியே இன்று வரைக்கும் நமக்கு அருளி ஆலயத்தை நடத்துகிற தேவன், நீங்களும் நானும் பாடும்போது இப்போ உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்க போறாரு. பாடுமா? தேங்க்யூ. ஆமென். அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே. நிச்சயம் சாமி உன் பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சாமி பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
அவர் வெண்ணங்கி தரித்தவராய் பொன்முடி சூட்டியவராக இன்றைக்கும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு அன்றைக்கு மரியாளிடத்தில் பேசினதை போல பயப்படாதே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறதன்படி வரப்போகிறார். அல்லேலூயா. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் விட்டு ஜெயக்கொடியுடனே, வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் விட்டு ஜெயக்கொடியுடனே வந்து மண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் இந்த உலகத்துல பிறந்த மனுஷன் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. வேதம் அழகா சொல்லுது, நம்மளில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனா இந்த கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதற்காகவே இந்த உலகத்திலே வந்துதித்தார். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் தியானித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தாரு, அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மன்னன் இயேசு மன்னித்து உயிர்த்தெழுந்து திரும்பவும் உங்களை மன்னிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டு, இன்னைக்கு இந்த பாட்டு பாடலைன்னா எப்படி? எப்போவுமே நம்ம அதிகமாக இந்த பாட்டு பாட மாட்டோம், ஈஸ்டர் வந்தால் தான் பாடுறோம், அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே யூத ராஜசிங்கம் எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். 6 சரணம் இந்த பாட்டில் இருக்கிறது. நிறைய நம்ம பாடுறதுக்கு நேரங்கள் இல்லை. சில பேருக்கு சில வார்த்தைகள் பழைய பாட்டெல்லாம் என்ன செய்யாதுன்னா வாயில் நுழையாது. என் கூட நல்ல கீபோர்டு வாசிக்கிற ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பிக்கிட்ட நான் சும்மா ஒரு காரியம் சொன்னேன், தம்பி நீ துதி தங்கிய பரமண்டல சுபசோபன சேமம் அந்த பாட்டை பாடு, நான் 5000 ரூபா தரேன்னு. அங்கிள் 10,000 ரூபா தரேன், என்னை ஆளை விட்டுருங்கண்ணா. அல்லேலூயா. எவ்வளோதான் கடவுளுக்குள்ளே இருந்தாலும் சில காரியங்களை சில நேரங்களில் அதிகமாக நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டால் மட்டுமே என்ன செய்ய முடியும், பாட முடியும். அது ஒரு சாதாரணமான பாட்டு தான். ஆனால் அவருக்கு வார்த்தை ஏதாவது தப்பாக பாடிடுவோமோன்னு பயம். நல்ல பாட்டில் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களே, துதி தங்கிய பரமண்டல சுபிஷேடக நாமம் சுபமங்களம் மிகம் தங்கிடும் சுப சோபன சேமம். அவ்வளோதான். இதை பாட மாட்டீங்க. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டே பாடிடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உண்மையாக அந்த பாட்டில் எனக்கு நான் ஏற்கனவே போன வாரம் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறையாவது போட்டுருவாங்க. அப்போ தவராஜ் டேவிட் ஐயா பிஷப்பாக இருந்தாங்க. அடிக்க ஒரு தடவை வந்து அந்த பாட்டை அவரே பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய காலங்களை நினச்சி பார்த்தாலே ஒரு சந்தோஷம். இன்னைக்கு யூத ராஜசிங்கம் எனக்காகவும் கூட உயிர்த்தெழுந்து என்னையும் கூட ஒரு பீடத்துக்கு முன்னாடி, ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி நிற்க வச்சுருப்பார். நான் அந்த காலத்தில் எல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏதோ சாப்பிட்டு ஏதோ படித்து ஏதோ வாழ்க்கையில் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரிஞ்சு அவர் எனக்காக வந்தார் என்பதை அறிந்து பாடுமா? ஹல்லேலூயா. உற்சாகமா கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென் பாடுங்கய்யா. Thank you Lord.
ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். இன்னொரு முறை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்த ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எடுத்துங்க, இப்போ உங்க ஸ்டைலுக்கு எடுத்துங்க. நான் பின்னாடி வரேன், எடுத்துங்க. நல்லா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. கைகளில் லிரிக்ஸ் இருக்குல்ல, தைரியமா பாடுங்க. ஆமேன் ஆமேன். நான் தான் எப்போ பாடுறல, பாடுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூடிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூடிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வெரி குட். தேங்க்யூ. மரணமே உட்கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. தேங்க்யூ. எடுத்துங்க. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ லார்ட். எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஓ ஆமென். Thank you Lord. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. பாடுங்க, எடுத்து பாடுங்க. ஆமென். Thank you Lord. கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. சந்தோஷமா. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை என்றும் மரிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இனி நமக்கு என்ன இல்லை? கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. ஏன்னா சீஷர்களை பார்த்து அவர் முதல்ல பேசின வார்த்தையும், மரியாளை பார்த்து முதல் பேசின வார்த்தையும், பயப்படாதே, வாழ்க, சமாதானம், இப்படி தான் பேசினார். ஹல்லேலூயா. மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லைன்னு சொல்கிறோம். இதை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் விசுவாசிக்கும் போது தான் அவர் உயிர்த்தெழுதலுடைய அடையாளத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மரணத்தின் சங்கிலி நிச்சயமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெரிபட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மரியாள் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன செய்திருக்கிறார்? வெண்ணங்கி தரித்த ஒரு தூதர் என்ன செய்கிறார்? நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கீங்கம்மா, அவரு இங்க இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பயந்த போது பின்னாடி நின்று என்ன செஞ்சாரு? மரியாளே என்று என்ன செய்கிறாரு?
பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உடனே அம்மா என்ன செய்றாங்க? ரவினி என்கிறார்கள். போதகரே, அல்லேலூயா. சத்தம் கேட்குது அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அந்த சத்தம் அவர்களுக்கு பழகி போன சத்தமாக இருக்கு. ஆனால் நமக்கு எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை பழகினாலும் உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லைன்னு பாடுறதுக்கு பயமா இருக்கு. இன்னும் ஒரு முறை மட்டும் மியூசிக்கோடு அப்படி எடுத்துங்க. சீக்கிரம் ஒரு பிஜிஎம் மாஸ்டர் அப்படி பாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமேன், 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 ஆமேன். ஒரு சரணம் பாடிட்டு ஜெபம் பண்ணிடுவோம். ஜெபம் பண்ணி சங்கீத பகுதிக்குள்ள கடந்து போயிடுவோம். இப்பதான் கரெக்ட். தேங்க்யூ லார்ட். ஒரு சரணம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து சபை மக்கள் கேட்கிறவங்க எல்லாரும் நின்ன இடத்துல பாடுங்க. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை என்றும் மரிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனியும் மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த பாடல் வேளைக்காக ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாளில் பாடுவதற்கு, பேசுவதற்கு, உம்முடைய இசையை கேட்பதற்கு நீங்கள் தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் இந்த ஆராதனையில் மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு வேலையிலும் எங்களோடு இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, ஓய்வு நாள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் எங்கள் சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் மற்றும் சல்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே திருச்சபை மக்கள் எழுந்து நிற்கலாம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 17 சகோதரர் வாசிக்க கேட்போம். ஒரு அழகான சங்கீதம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக வேண்டிய வார்த்தை இதில் இருக்கிறது. சங்கீதம் 17 எல்லாரும் எழும்பி நின்று வாசிக்க கேட்போம். தொலைக்காட்சிகளை பார்க்கிறவர்களும் தயவு செய்து நோட் பண்ணி வைத்துக்கொண்டு அறிக்கையை எங்களோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 17. சங்கீதம் 17. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாக என்னை காத்து கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் கீழிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினம் துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைத்து கொண்டார்கள். எங்களை தரையில் தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்பதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாகவே ஒவ்வொரு புத்தாண்டுகளிலும்
ஒவ்வொரு பிறந்த நாட்களிலும் சில பேர் சில தீர்மானத்தை எடுப்போம். அப்படி தானேங்க? இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. பிறந்த நாள் நான் நினைக்கிறதே இல்லையா அப்படிங்கிற ஆள் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி 10 வருஷம் 20 வருஷமாக கொண்டாடாத ஆள் கூட இந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஆதார் கார்டில் போட்டதை பார்த்துட்டு உடனே இன்றைக்கி என் பிறந்த நாள் இல்லை அப்படிங்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் என்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் நம்ம ஒரு தீர்மானம் தாவீது எடுத்ததை போல் எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன தீர்மானம்? 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 17:3. இருதயத்தை பரிசோதித்து, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நல்ல ஒரு தீர்மானம்ல இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் எடுப்போமா? ஒரு அழகான தீர்மானம். வாய் அநேக பிரச்சனைகளுக்கு, அநேக பிரிவினைகளுக்கு, அநேக சண்டைகளுக்கு, அநேக சமாதான குறைவுக்கு, அநேக சபைகளை குலைப்பதற்கு, அநேக குடும்பங்களை குலைத்து போடுவதற்கு என்னங்க காரணம்? வாய். நீதிமொழிகளில் கூட வாசிச்சிருக்கிறோம், அவனவன் தன் வாய்மொழிகளால் சிக்குண்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த தாவீது என்ன சொல்கிறார்? என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? தீர்மானம் எடுப்பேன். உண்மையாக சொல்கிறேங்க, நாவை அடக்குவதற்கு, வாயை அடக்கிறதற்கு, வாய்க்குள்ள இருக்கிற நாக்கு அடப்பதற்கு ஒருத்தனாலும் முடியாதான். ஆனால் அப்படி முடிகிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த நாக்கை மட்டும் அடக்கி பேசுகிறதற்கு முன்பதாக ஞானமாய் பேச கற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள், நிறைய நண்பர்கள், நிறைய பிள்ளைகளோடு நான் பேசும்போது எல்லாமே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் வாய் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில், இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் இந்த ஆராதனையில் எடுங்க. ஆண்டவரே, தாவீது அப்படி சொல்லி தன் வாயினால் பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தார். இறுதி காலத்திலும் கூட உம்மை தேடுகிறதுல அவர் வாய் கவனமாக இருந்துச்சு. நான் இப்போ என்னுடைய வாய்க்கு காவல் வைக்க போகிறேன். என் வாய் மீறாதபடிக்கு ஒரு நல்ல தீர்மானங்களை நான் எடுக்க போகிறேன். எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். கடைசி வசனம் வாசிங்க, நல்லா இருக்கும். அதே 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசி கேட்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில முகத்தை தரிசிக்க முடியும். ஒரு நிமிஷம். வாய் மீறாம இருந்தாலே நம்ம அநியாயமான காரியத்தை என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். நீதினாலே தேவனை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தால் கூட நீதிமான இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்காக நான் பாவியாகவே இருப்பேன், என்னை ரட்சிக்கத்தானே வந்தார், நான் கடைசி வரைக்கும் பாவியாகவே போவேன்னா பாவியை அவர் சேர்த்துக்கிற தேவன் இல்லை. பாவியை ரட்சிக்கிறதுக்கு வந்து நீதிமானாய் மாற்றி விட்டார்னா வாயை காவலுக்கு அடுத்து என்ன செய்யணும்? நீதிமானா இருக்கணும். இப்போ வாசிங்க, புரியும். நீதியினால் தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இன்னைக்கு நம்ம அவருடைய சாயலை பாட்டில் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறோம், தேவனுக்கு மகிமைன்னு சொல்லி பாடியிருக்கிறோம். இன்னும் என்னென்ன பாடினோம்? ஆனால் இது எல்லாவற்றையும் உங்கள் வாயினால் மட்டுமே அவருடைய சாயலில் விழிக்க முடியும். ஆகையினால் உங்கள் வாய் மீறாதபடிக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து நீதியின் தேவனை உங்கள் நீதியினால் தரிசிக்க அவருடைய சாயலில் திருப்தியாக முயற்சியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் என் வயிற்றிலே, என் கைகளில், என் நாவுகளில் போட்டீர். முதலாவது, நான் என் வாய் மீறாதபடிக்கு காவல் வைத்து காத்து கொண்டு அதன் மூலமாய் நீதியின் தேவனாகிய உம்மை தரிசித்து உம்முடைய சாயலிலே திருப்தியாக நீர் கிருபை செய்யும். என்னோடு சேர்ந்து திருச்சபையில் நின்று கொண்டு யாரெல்லாம் இந்த தீர்மானத்தில் என் வாயினால் வந்த பிரச்சனைகள் போதும், இனி எனக்கு வேண்டாம், நான் நீதியின் தேவனை பின்பற்றுகிறவன், நீதியை தரிசிக்க விரும்புகிறவன், நீதியை தேடுகிறவன், அவருடைய சாயலினால் திருப்தியாக வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இந்த காலை வேளையிலே காத்து கொண்டதைப் போல தொடர்ந்து காத்துக்கொண்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, நீங்கள் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் அமர்ந்து கொள்ளலாம். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை திரும்ப
உட்காந்து பாடினவங்களை எழுப்பி விட்டு நாங்கள் உங்களோட சேர்ந்து பாடி கர்த்தரை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். இந்த நாட்களிலே ஏற்கனவே நாம் அறிவித்தபடி நலத்திட்ட உதவிகள் ஆராதனை முடிவிலே வழங்கப்படுகிறது. நல்ல உணவுகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வழக்கமான ஒன்று. இந்த ஊழியத்திலே இதை மட்டுமல்லாமல், இன்று மட்டுமல்லாமல் மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. அதில் 68 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை நாங்கள் என்ன செய்துட்ருக்கிறோம்? கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 2017 நான் தொடங்கும்போது அநேக குடும்பங்கள் உற்சாகமாய் வாக்கு பண்ணினார்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 21 குடும்பங்கள் வரைக்கும் ஸ்பான்சரின் இல்லை, நின்று விட்டது. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய தரிசனத்தின்படி செய்கிறபடினாலே இந்த திட்டத்தை இதுவரைக்கும் நம்ம நிறுத்தாமல் செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகையினால் இதற்கு வாக்கு பண்ணினவர்கள், உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குமால் என்னோடு கூட நீங்கள் தெரிவுபடுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். புதிய நபர்கள் எழும்ப நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோயா செலவாகும்? எனக்கு இந்த நேரம் இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட எங்கே இருந்தாவது சொல்லலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு குடும்பத்துக்கு 900 ரூபாய். ஒருவேளை உங்களால் ஒரு 500 தான் கொடுக்க முடியும், ஒரு 300 ரூபா தான் கொடுக்க முடியும், 400 ரூபா தான் கொடுக்க முடியும்னா தாராளமாக கொடுங்க. மீதி உள்ளதை இந்த ஊழியம் உங்களுக்காக ஷேர் பண்ணும். அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் தருவார். ஏன்னா காணிக்கையை கூட கடவுள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். விதவையினுடைய காணிக்கையை பார்த்து, உன்னிடத்தில் உள்ளதை நீ என்ன செய்திருக்கிறாய்? கொடுத்திருக்கிறாய். அல்லேலூயா. உள்ளதையும் உள்ளத்தையும் தான் கர்த்தர் கேட்கிறார். உள்ளதையும், நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. உங்களிடத்தில் உள்ளதையும் உள்ளத்தையும் தான் கர்த்தர் கேட்கிறார். எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வேதம் முதல்ல தெளிவாக சொல்லியிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய். அதனால் காணிக்கை யாரும் கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிடாதீங்க. உள்ளதை கொடுப்பீங்களா? உங்கள் உள்ளத்தை கொடுங்க, அது போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நானும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும், ஊர் தூரமாக இருக்குது, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கலாமா அப்படின்னா, ரொம்ப பெரிய இடமே இல்லைனால் கூட ஒரு சில சிறிய இடங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களை சேஃப்டியாக தங்க வைத்து அந்த கூட்டம் முடிந்த பிறகு மத்தியானம் உங்களுக்காக நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப காத்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கொடுக்க காத்திருக்கிறேன். ஆகையினாலே கீழே போடக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு, திருச்சபை மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே, ஆகையினாலே தொடர்பு கொண்டு வந்து இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆவிக்குரிய பாடல்கள், ஆவிக்குரிய சத்தியம். இப்போ பார்த்தீங்களா இசை எப்படி வந்துச்சுன்னு? அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், நிச்சயமாக அநேக பாரங்கள் உங்களை விட்டு போகும். அநேக சாபங்கள், அநேக கட்டுக்கள்லாம் உடைந்து அந்த காணிக்கைகளால் அதை மட்டும்தான் அந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாதம் நடத்துகிறோம். இன்னும் நான் சொல்லணுன்னா, அந்த கூட்டத்தை ஆரம்பித்த நாள் முதல் ஒரு மாதம் கூட ஒரு குடும்பங்காவது புதுசாக வராமல் இருந்ததும் கிடையாது. அதே போல் இந்த சாட்சி காணிக்கையில் சாப்பாடு கொடுக்காம இருந்ததும் கிடையாது. ஆகையினால் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு எங்கெங்கேயோ போகிறீங்கல்ல, எங்கெங்கேயோ போகிறாங்க. இப்போல்லாம் மக்கள் பார்த்தா ஊழியத்தில் போகிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டால் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. டூரிஸ்ட்டு போகிற மாதிரி வேன் பிடிச்செல்லாம் போகிறாங்க. இப்படி வேன் பிடிச்சி போகிறதெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின் புக் பண்ணியாவது ஒருத்தர் 2 பேர் ஒரு தடவை வந்து பாருங்கள். இந்த விடுதலை கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதற்காக ஜெபியுங்கள். தேவைப்படுகிற விவரங்கள் வேண்டுமென்றால் எங்கள் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடுமுறை காலங்கள், எலெக்ஷன் காலங்களாக இருக்கிறபடினாலே நாம் வளர்க்குற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அதிகமான தேவைகள் உண்டு. இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியம் இல்லாத காலங்களிலே இங்கே வேலை செய்கிற பெர்மனன்ட் ஊழியக்காரர்களுக்கு சம்பள தேவைகள் உண்டு. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொலைக்காட்சி பணிகள் ஜாய் டிவியில் வருது, மகிமை டிவியில் வருது, தமிழன் டிவியில் வருது. உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் வாரம் நான் இதை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் சும்மா வராது. 1,15,000 ரூபாய் மாதந்தோறும் கட்டினா மட்டும்தான் வரும். ஆகையினாலே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்கள், நல்ல நாட்களில் நாங்களும் ஒரு நிகழ்ச்சியை தாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு நிகழ்ச்சியை தாங்கலாம். நேரடியாக கட்ட முடியுமாயா? தொலைக்காட்சிக்கு இன்வாய்ஸர் கொடுப்பீங்களாயா? கான்டாக்ட் நம்பர் கொடுப்பீங்களாயா? தாராளமாக கொடுக்குறேன். எனக்கு உதவி தேவை, அவ்வளோதான். நீங்கள் யார் மூலமாக வேண்டாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆகையினாலே
இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். லெந்து காலங்களிலே பயன்படுத்தின அத்தனை திருச்சபைகளுக்கும் இந்த நல்ல நேரத்தில் எங்கள் திருச்சபையின் சார்பாக, எங்கள் கமிட்டியின் சார்பாக, எங்கள் ஊழியர்களின் சார்பாக, எங்கள் இசைவாசிக்கிற சகோதரர்கள் சார்பாக நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் திருச்சபைகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்கள் திருச்சபைகளிலே, உங்கள் அருகாமையில் உள்ள திருச்சபைகளிலே இந்த ஊழியங்களை பயன்படுத்த நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களை கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கியா? டிவியில் பார்க்குறோம், மியூசிக் வாசிக்கிறாங்க, பெரிய காரியமாக இருக்கும் போல், செலவுகள் பெருசாக இருக்குமா, பட்ஜெட் பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை கேட்குறதுக்கு ஆத்மா இருந்தால் சொல்லுங்கள். நான் என்னால் முடிந்த ஊழியத்தை கர்த்தருக்குள்ளே செய்து விட்டு போகிறேன். அதனால் அழைக்க, பேச உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். உங்களுக்கு எந்த நேரம், எந்த ஜெப குறிப்பு இருந்தாலும் கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபோன்பே, ஜிபே மற்றும் பேடிஎம் போன்ற காரியங்கள் தேவைப்படுமானால் அதே நம்பரில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பும் அதே நம்பரில் தான் இருக்கிறது. அதனாலே நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. எந்த காரியமும், இங்கே அறிவிக்கப்பட்ட எந்த காரியமும் கட்டாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, கர்த்தர் ஏவினால் மாத்திரம் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், அதுதான் ஆசை. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சில பாடல்களை பாடி எழும்பி நின்று கர்த்தருக்கு நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று இந்த கால வேளையில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் 2 பேர் மட்டும் பாடக்கூடாது. உங்கள் சத்தம் என்ன செய்யணும்? இந்த சபை முழுவதும் கேட்கணும். தேவன் அதை கேட்டு ரசிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தேவன் அதை கேட்டு என்ன செய்வாங்க? ரசிப்பாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க அவர் வந்தாரு. நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்ம கூடயே வரணும்னு நினைக்கிறாரு, நீங்க அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால அது தெரிஞ்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, இந்த நாளில் பாடக்கூடிய பாட்டு தான். எல்லா இடத்துலையும் இதுதான் பாடுவோம். நம்மளும் அப்படியே பாடி அவர் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி ஆமேன், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாடுங்க. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாருக்கும் தெரியும்ல, பாடுங்க. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. இன்னொரு முறை. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. சும்மா பாடுங்க தைரியமா. இன்னொரு முறை பாடலாமே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா அப்படியே தம்புரு, வீணைகள், எக்கால, கைத்தால ஓசையோடு தேவனை துதிங்கன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு சாதாரணமான நாள் இல்லை. அவர் உயிரோடு எழுந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருக்கு ஆராதிக்கிற நேரம் அமைதியா இருக்கக்கூடாது. அப்படியே சகோதரரோட சேர்ந்து பாடுங்களேன். கையை தட்டி பாடுங்க. நல்ல வழக்கரத்தை உயர்த்தி அவரை ஆராதிங்க. ஆமென், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. Amen. Hallelujah. எடுத்துங்க. மரணத்தின் ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவர் உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை
ஆராதனை செய்கிறோம். இன்னொரு மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே. ஆமென். Thank you Jesus. உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. வாயை திறந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்லா நல்லா பாடுங்க. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, நீர் பாதாளத்தை வென்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மரணத்தை ஜெயித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஓசன்னா என்று சொல்லும்போது இந்த இடத்திலே வாசம் செய்து உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அன்றைக்கு மனதிலே நாம் மரியாளுக்கும் மற்றொரு மரியாளுக்கும் உம்முடைய சீஷர்களுக்கும் ஆமென் கடந்து வந்ததை போல அன்றைக்கு அந்த மேல் வீட்டறையிலே ஆமென் அந்த அப்பத்தை கொடுத்த போது வந்ததை போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆமென். நல்ல கைகளை தட்டி இன்னைக்கு இயேசு மரணத்தை ஜெயித்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர் பிள்ளை நான். எனக்கு வருகிற எல்லா போராட்டத்திலும் இருந்து நான் மரணத்தை ஜெயித்தவருடைய நாமத்தினால், மறுபடி பிறந்திருக்கிறவருடைய நாமத்தினால், பாதாளத்தை வென்றிருக்கிறவருடைய நாமத்தினால் ஓ நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Lord. பாடுங்க. ஆமென். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. அகிலத்தை ஆள்கிற தேவனையா, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. வலது கரத்தை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி எனக்காக இந்த உலகத்திற்கு வந்த தேவனப்பா, என்னை ஆசீர்வதிக்கவே மறுபடி வருவேன் என்று சொன்னவரப்பா, மரணத்தை ஜெயித்தவரப்பா, பாதாளம் வென்றவரப்பா, இந்த அகிலம் முழுவதையும் ஆளுகிற தேவனப்பா, ஆனந்த பாக்கியத்தை கொடுக்கிற தேவனப்பா, உமக்கே ஆராதனை அப்பா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் அடையாளத்தை ஆண்டவரே, நீர் மறுபடி வந்ததின் நோக்கத்தை
அப்பா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துவீர் என்பதை நான் அறிந்து பாடியிருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லுங்களேன். இப்பமே உங்க பக்கத்துல நிக்கிறது யாரு தெரியுமா? இயேசு ராஜா. ஆமென். பாடுமா உற்சாகமா இன்னொரு பாட்டு. ஓ ஓ இயேசு ராஜா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாட காலை வேளையிலே இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். பாடுங்கோ, கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. ஓ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் எல்லோரும் கொண்டாடுவோம். இன்னைக்கு யாரும் வந்தவங்க அந்த வண்ணமா திரும்பி போக கூடாது. நீங்க கொண்டாட்டத்தோடு தான், சமாதானத்தோடு தான், சந்தோஷத்தோடு தான் போகணும். எல்லா பேரும் சொல்லணும், இந்த ஆராதனை எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, சமாதானமா இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்னதன்படியே என் குடும்பத்திலையும் அநேக விஷயங்கள் மரித்து போயிருக்கிற காரியத்துல உயிர்த்தல வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல மனசு விட்டு நல்ல வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். கூப்பிடு. பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இப்ப கூப்பிடுமா தங்கச்சி, பதில் கொடுப்பார். தம்பி, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்று நிறைவேறும். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேறுவார். அதனால கொண்டாடுவேன் கொண்டாடுவேன். இப்படி சொல்லுங்க. கவலைகள் மறந்து நாம் பாடுவேன். கொண்டாடுவேன் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எங்க இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவருக்கு. நீங்கள் அதை அப்படியே உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உணர்ந்து ஆராதிக்கிற தேவன் என் கூட இப்ப இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நான் கூப்பிட்டிருக்கிறேன், நான் கூப்பிட போறேன். இனி கூப்பிட போற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு பதில் கொடுப்பார், என் எண்ணத்தை தீர்ப்பார், என் ஏக்கத்தை தீர்ப்பார். அவர் ஒருவர் தான் மனிதனை போல் மனமாறுகிறவர் இல்லை. வந்தவரே மன்னிப்பதில் வல்லவர். சொல்லுப்பா. மனதோருக்கம் இயேசு உள்ளவரே, மன்னிப்பதில் வல்லவரே, நினைவா ஆமென் இருக்கின்றார். ஓடிவா ஓடிவா என் மகனே, ஓடிவா ஓடிவா, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே, என் மகனே. கொண்டாடுவோம் ஓ கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் வேகமா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். முடிக்க போறேன். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவே கொண்டாடுவோம், நல்லா நல்லா கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. வேதம் என்ன சொல்லுதுங்க? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீங்க. கொண்டாட்டத்தோட சமாதானத்தோட அப்படியே இந்த வார்த்தை பாடின பாடல் மட்டும் இல்லைங்க, என் இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறேன். எனக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் கசையடி ஏற்றதும், காயங்கள் பட்டதும், கண்ணீர் வடித்ததும் எனக்காக, இப்போ என் கவலையை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே.
ஹalleluya ஹalleluya. ஒருபோதும் கைவிடாமே நாமே 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 ஒரு நாளும் விலகிடா. ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, amen. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, amen, hallelujah, hallelujah, hallelujah. எல்லா கைகளை தட்டி ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி நீங்க துதிக்கிற துதியும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். இயேசு ராஜா வந்தது மட்டுமல்ல, வந்தவர் வெறுமையா வரல, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மறுபடியும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த, அவர் உங்களோடு எப்போதுமே வாசம் பண்ணுவதற்கு யோதராஜசிங்க என்ன செய்திருக்கிறாங்க? உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோடு இந்த சமாதானத்தோடு இந்த ஆராதனையிலிருந்து கடந்து போங்க. வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கும், ஆனா கர்த்தர் இப்போ நான் துதிச்சிருக்கிறபடினால், தேடி இருக்கிறபடினால், மரணத்தை ஜெயித்திருக்கிறபடினால், பாதாளத்தை வென்றிருக்கிறபடினால், ஆட்கொண்டிருக்கிறபடினால், ஆளுகை செய்கிறபடினால், ஆனந்த வாக்கியத்தை தருகிறபடினால் அவர் எனக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்கன்னு விசுவாசிங்க. நாங்கள் துதிக்கும் போது ஜெபிக்கும் போது இந்த சபையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நெருக்கடியான தருணங்கள் வந்தாலும் இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கும்போது, கூப்பிடு நீ பதில் தருவாய், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் என்று சொல்கிறபடி நிறைவேற்றி அவருடைய திருப்பிடத்தில் நிற்க வைக்கிற ஆண்டவர், அவருடைய திருச்சமூகத்தில் வந்திருக்கிற இந்த உயிர்த்தெழுதலை நாட்களை கண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்தபடினால், உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அந்த அற்புதம், அந்த அடையாளம், அந்த அதிசயம் என் குடும்பத்தில் வரணும். என் குடும்பத்தின் சூழலை தெரியும், நானாலும் இங்கே துதித்திருக்கிறேன், பாடி இருக்கிறேன், நன்றி செலுத்திருக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு கூட இருந்து இம்மட்டும் நடத்தினதை போல, இந்த சந்தோஷத்தை போல ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாடல் வேலையில், சங்கீத பகுதியில், ஆராதனை பகுதியில் என்னோடு வெளிப்பட்டீங்க, சபையோடு வெளிப்பட்டீங்க, பார்க்குற மக்களோடு வெளிப்பட்டீங்க. இப்பொழுதும் கூட அடிமையை மறைத்து, பேதையை மறைத்து, ஆண்டவரே இந்த நீசனை மறைத்து, அர்ப்பணை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஆராதனையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னைக்கு அநேகம் பேர் கடந்து வருவீங்க, அநேகம் பேர் தொலைக்காட்சியில் இந்த செய்திகளை பார்ப்பீங்க.
என்ன சொல்லலாம் அப்படின்னு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். ஏன்னா கர்த்தர் என் இருதயத்தில் போடாட்ட எதுவுமே என்னால் பேச முடியாது என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தரை நோக்கி பார்ப்பேன், அவர் எனக்கு பதில் கொடுத்துட்ருக்காரு. அந்த பதிலை இப்பொழுது நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். கடந்த வாரத்தில் பேசினதை தான் தொடர்ச்சியாக திரும்ப எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு அப்படி தான் வெளிப்பாடு வந்திருக்கு, ஏன்னு தெரியல. ஆசீர்வதிக்கவே கிருபை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, ஏன் சில நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது அப்படின்னு நான் கேட்பேன். இது இருந்தாலே ஆசீர்வாதம் என்ன செய்யும், சரியாக வரும். அதனால தான் என் பிள்ளைகள்கிட்ட நான் சில காரியத்தை சொல்லிவிட்டு சொல்லுவேன், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விதமாக, இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய விதமாக இருக்கும். நம்ம ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் வந்தார், ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். அதே சமயத்தில் சில கற்பனைகளையும் சில காரியங்களையும் நமக்கு சில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் வைத்திருக்கிறார். அதனாலே இந்த நாள் வார்த்தைக்காக என் கரத்தில் கொடுத்திருக்கிற 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். முதலாவது 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமென். பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கூட்டங்களுக்கு வரும்போது, சபைகளுக்கு வரும்போது, உபவாசங்கள் இருக்கும்போது உலக மனிதர்களைப் போல இல்லை அப்படின்னு காட்டிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் உலகத்துக்காக ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக என்ன செய்துவிடும், ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்றென்றைக்கும் என்ன செய்வாங்க, நிலைத்திருப்பாங்க. வேதத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைய பேர் நிலைத்திருந்ததையும் பார்க்க போறோம். அதே சமயத்தில் சில ஒளிந்து போன காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த திருச்சபையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் சரி, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, நீங்க காணிக்கை கொடுத்துதான் இந்த ஊழியம் நடக்குது. நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுவதை விட இருக்கிற நிலைமையிலே அப்படியே இருக்கிறவர்கள் உண்டு, அதை விட மோசமான பின்னிலைமைகளுக்கு போகிறவர்களும் உண்டு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவரை துதிக்கிற நாம், தேடுகிற நாம், உலகத்தின் அன்புகளிலும் அதிகமான கவனங்களை, அக்கறைகளை செலுத்துகிறோம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுக்காக மனைவி மேலே அன்பு செலுத்தக்கூடாது ஐயா, கணவன் மேலே அன்பு செலுத்தக்கூடாது ஐயா, பிள்ளை மேலே அன்பு செலுத்தக்கூடாது ஐயா அப்படின்னு கேட்காதீங்க. அதை நான் சொல்லவில்லை. அது தேவன் கொடுத்தது, நிச்சயமாக நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு மாம்சத்தின் இச்சை, சில காரியம் அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான், ஆதியாமங்களின் புத்தகம். ஏன்னா மோசஸ் மாதிரி இப்போ எனக்கு ஆதியாமத்தை தொடாமல் இருந்தாலே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி குறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். பைபிள் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு தான் பைத்தியம், நம்பி இருக்கிற எனக்கு தேவபலன், உங்களுக்கும் தேவபலன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்துறோம். சில நேரங்களில் சில புத்தகத்தை படிக்கலைன்னா உண்மையாக எனக்கு குறுக்கு பிடிச்சிரும், அழுகு வந்துடும். ஆதியாமங்களின் புத்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஏன்னா உலகத்தின் அன்பு வந்துருச்சு, உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க 7வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும்
சண்டை வருது. ஆபிரகாம் கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ எங்கே போகணுமோ போப்பா, எங்கே போகணுமோ போ, எனக்கு உனக்கு என்ன செய்வேனா, வாக்குவாதம் வேண்டாம். இவன் பார்த்தான் உலகத்தின் அன்பு, உலகத்தின் கண்களின் இச்சைக்கு தன்னை செவி கொடுக்கிறான். என்ன பண்றான்? இப்ப வாசிங்க, வசனம் புரியும். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ஆமென். உலகத்தில் உள்ளதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் திரும்ப கர்த்தரால் என்ன செஞ்சுருவார், உலகத்துக்கு உள்ளதை கண்களின் நிச்சயினால் பார்க்குற எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருவார், அழித்து போட்டு விடுவார். எது நல்லா இருக்குன்னு நீங்கள் இச்சிக்கிறீங்களோ, எது உலக காரியம் நல்லா இருக்குன்னு அன்பு கூறுகிறீங்களோ, அது நிச்சயமாக என்ன செய்யும், அழிந்து போகும். இது தெரியாம தான் சில பேர் அப்பப்போ ஆண்டவர் மேலேயும் அன்பு வைக்குது, உலகத்தின் மேலேயும் அன்பு வைக்குது. ஆமென். அடுத்த அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 14-12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா நிறைய நாம இதை குறித்து தியானித்திருக்கிறோம், உங்களுக்கும் தெரியும். வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 14-12. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இவர்தானே தேர்ந்தெடுத்தாரு. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல, எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தவனாக பிதாவுடைய சித்தத்தை, குமாரனாகிய இயேசுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக நிலைத்திருந்தான். 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதான் தேவனுடைய திட்டம். ஏன்னா தனியாக ஆபிரகாம் இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. அதனாலதான் அவருடைய சொந்த சகோதரர்களை ஒன்றாக இணைத்து அனுப்பினார். ஆனால் இவனுக்கு போப்பான்னு சொல்லிட்டான், கிளம்பிடுவான், நல்ல இடத்த பார்த்து கிளம்பிடுவான் அப்படின்னு அப்படி சுற்றி பார்க்குறாரு. ஏதேம் தோட்டத்தை போல இருக்கு, அப்படி நதி புரண்டு ஓடுது. ஐபிராத் நதியை போல் அப்படியே புரண்டு ஓடுது. பார்த்தா என்னாச்சு, கர்த்தர் அங்கே அழிக்க பொருள், சாப்பாட்டு சாமான் கூட போயிடுச்சு. அதானே போட்டிருக்காங்க, படித்து பாருங்களேன். போஜன பதார்த்தம் அப்படியே போட்டிருக்கா இல்லையா? கீழே பாருங்க, போட்டிருக்கோம். போஜன பதார்த்தத்தை முதல் கொண்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டான், புறக்கிட்டு போயிட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கும் ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் வந்து விட்டது. மறுபடி பிறந்து விட்டோம், மறுபடி பாதாளம் வென்று விட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார். உண்மை. இதை தெரிந்தும் கூட உலகத்தின் அன்பில் கவனம் செலுத்துகிறீர்களா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு செலுத்துகிறீர்களா? கொஞ்சம் யோசிக்கணும். உலகத்தின் அன்பு கண்டிப்பாக என்ன செய்துவிடும், ஒளிந்து போகும். பிதாவினுடைய அன்பு நிச்சயமா என்ன செய்யாது, சித்தத்தை அறிந்து செய்கிறவனுக்கு அது நிலைக்க பண்ணும். நம்ம ஆளு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு, மொர்தெகாயின் ஒரு மனிதர். எங்க இருக்காங்க? எஸ்தரின் புத்தகத்தில். எடுக்க வேண்டாம், எஸ்தரின் புத்தகத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒருத்தர் இருந்தான், உலகத்துக்கு மனுஷன், உலக காரியங்களை இச்சித்த ஒரு மனுஷன். யாரு? ஆமான். பேரெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம். என்ன செஞ்சான்? தான் வெட்டின குழியிலே தானே விழுந்து போனான். தனக்கு பெருமையாய் சம்பாதித்த எதையும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. தனக்கு உண்டான காரியங்கள் எதையும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, சுதந்திரிக்கவில்லை. ஆனால் பிதாவுடைய சித்தத்திற்கு காத்திருந்த மொர்தெகாவோ கிரீடம் சூட்டப்பட்டு பொன் குதிரையிலே அலங்கரிக்கப்பட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்தின் பொருட்கள் மேல, உலகத்தின் காரியங்கள் மேல ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அன்பு செலுத்தவே கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அப்பப்போ ஆண்டவர்கிட்ட வந்துக்குருவோம், அப்பப்போ உலக காரியங்களுக்குள்ள போய்க்குருவோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமே, ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் நிருபம் 6ஆவது அதிகாரம் ஒரு நீண்ட பட்டியல் தான், ஆனால் தேவையாக இருக்குது. தயவு செய்து நோட் பண்ணி படிங்க. நான் ஒவ்வொன்றும் வேகமாக வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். சில பேர் நினச்சிக்கிறாங்க கர்த்தர் மன்னிக்கிறவர் தான், கர்த்தர் சரிப்படுத்துகிறவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிலே உளுந்து போய் கிடந்தா எப்படிங்க? நோய் வந்து, பேய் வந்து, எல்லாம் வந்து கிடப்ப அப்பவும் உன்னை மீட்டு கொள்ளணுமா? சத்தியத்தை கேட்காம இருந்தா பரவாயில்ல, கேட்டு அப்படியே இருந்தா
கெட்ட குமாரனாவது மனம் திரும்பி வந்துட்டால, நம்ம மனம் திரும்புறதே இல்லையே, அதான பிரச்சனை. சரி வாசித்துருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். யாருக்காவது தெரியாம இருக்கா? யாருக்காவது தெரியாம இருக்காங்க? மூல உபதேசம் ஞானஸ்தானம் எடுத்தவங்கள பார்த்து நான் கேட்குறேன், யாருக்காவது தெரியாம இருக்கா மூல உபதேசம்? ஆனால் அந்த மூல உபதேசத்தை நினைக்கிறோமா என்னைக்காவது? சரி வசனத்தை வாசிங்க. மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சொந்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடணும்னு நினைக்கிறாங்க. மூல உபதேசங்களை விட்டுட்டு திரும்ப ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம், திரும்ப யாராவது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டா அப்படித்தானே? அவர் சொல்லிட்டாரு, அவர் சர்ச்சுக்கு போனா தானே, அவரை விட பெரிய பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டா அவர் தலையில வச்சு ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்படியா? வசனத்தை தெளிவா படிக்கணும் சாரே, வசனத்தை தெளிவா படிக்கணும் பிரதர், வசனத்தை தெளிவா படிக்கணும் சிஸ்டர். மூல உபதேசங்களை விட்டுட்டு, ஞானங்களை சத்தியங்களை விட்டுட்டு, நியாய தீர்ப்பு முறைமைகளை விட்டுட்டு திரும்பவும் கை வைக்கலாம். சரி வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கும் பாருங்க, 8 வரைக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க. வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் நல்லா கவனிச்சுங்க இந்த வசனத்தை. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் நம்மளை பார்த்து தான் பேசிட்டு இருக்கு வார்த்தை. மூல உபதேசங்களை கேட்டுட்டீங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுட்டீங்க, பரம ஈவை பெற்றுட்டீங்க. ஆனால் எப்படி இருக்கிறோம்? வாசிங்க. தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம் மறுதலித்து போனவர்கள். ஆமென். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. ஆமென். பாத்தீங்களா? இப்படி செய்யறவங்க திரும்ப கர்த்தருக்குள்ள போய்க்கலாம். ஜீவனத்தின் பெருமையோடு, மாம்சீகத்தின் இச்சையோடு, கண்களின் இச்சையோடு வாழ்ந்துட்டு திரும்ப நீங்க தேவனிடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ வந்துட்டு போறீங்களா? அவங்க எல்லாம் என்ன செய்யறீங்களா? திரும்ப தேவனை சிலுவையில் அறையிறீங்க. நான் நினைக்கிறேன் அதனாலதான் மறுபடியும் ஈஸ்ட் வருதோ என்னமோ. என்னையா? அதனாலதான் மறுபடியும் உயிர்த்தெழுதல் வருது. வேண்டாம் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, மறுபடியும் சரி வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கு. முடிச்ச பின்னாடி தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்தின் மேல அன்பு செய்துட்டு, உலகத்தின் இச்சைகளை வாழ்ந்துட்டு, ஜீவனத்தின் பெருமையிலே வாழ்ந்து விட்டு மறுபடியும் எங்கேயாவது ஒரு பாஸ்டரை தேடி பிடிச்சி ஊழியத்துக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் காணிக்கையை கொடுத்து கையை வச்சுக்கலாம், வரத்தை பெற்றுக்கலாம். அல்லேலூயா. கூடாத காரியம். புதுப்பிக்க முடியாது. புதுப்பிச்ச மாதிரி உங்களை உள்ள வெல்கம் பண்ணி பாஸ்டர் வேணா ஏத்துக்கலாம், கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்துக்கிற மாட்டாங்க. நிறைய சபையில் அப்படித்தான். எந்த சர்ச்சுக்கும் போகாதவங்க எங்ககிட்ட வாங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, கிறிஸ்துவை அறியாதவங்க வாங்கன்னு சொல்லலை. வேற சர்ச்சுக்கு போயிட்டு நீங்க போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, என் சர்ச்சுக்கு வா. எப்படிங்க திரும்ப சரி பண்ணிடுவீங்களா? திரும்ப சரி பண்ண முடியுமா? கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்களையும் யோசிக்கணும், கையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி விசுவாச பிள்ளைகளும் யோசித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப என்ன செய்ய முடியாது? புதுப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற என்னவாக இருக்கிறது? மறந்துடக்கூடாது. அம்மாளுக்கள் எப்படின்னா அப்படி இல்லை. அவர் சொல்லுவார்யா, அவர் சோம் பண்ணி அவர் ஊழியமே அப்படியே இருக்கு. நான் பார்த்தீங்களா இந்த ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி டெவலப் ஆயிட்டேன். இங்க டெவலப் ஆன மாதிரி தெரியும்,
ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, மறுபடியும் தேவனை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, துன்பப்படுத்துறீங்க, சிலுவையில் அறையிறீங்க. இருக்கிற இடத்துல இச்சையடக்கத்தோடு பிதாவின் சித்தம் என்ன என்பதை அறிந்து உலகத்தின் காரியங்களில், உலக பொருட்களில், உலக அன்பு வச்சு அழிந்து போனதை தேடாம என்ன செய்யுங்க, அழியாமை என்கிற அலங்கரிப்பு. பிதாவுடைய சித்தம் என்ன, குமாரன் என்கிற சித்தம் என்ன, குமாரனுடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாம குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சரி, இன்னும் 2 வசனம் வாசிங்க. புதுப்பிக்க கூடாதே. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் சரியாதான் வாசிக்கிறீங்க, தைரியமா வாசிங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் முட்செடியும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதையாகும் ஏதுவாய் இருக்கிறதுனால அது என்ன செய்யப்படுகிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும், ஆமானுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, தூக்கி போடுற முடிவு. லோத்தனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே, இந்த தருணத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். இருக்கிற இடத்துல நம்மை சரிபள்ளி கொள்ள வேண்டும். தேவ சத்திய மூல உபதேசங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஞானஸ்தானமே இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வேடிக்கையான ஒரு காரியம். அதெல்லாம் தப்புங்க. நீங்கள் எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி அது செல்லாது. நம்ம ஊர்லேயே சாதாரண ஒரு கம்ப்யூட்டர்லேயே ஒரு பேருக்கு மறு பேர், ஒரு ஸ்பெல்லிங்க்கு மறு ஸ்பெல்லிங் மாற்றி போட்டுட்டா அது என்ன செய்ய மாட்டேங்குது, மாறி போயிடுது, செல்லாது. இது உங்கள் ஆதார் கார்டு இல்லையே, ரிஜெக்டர் அப்படிங்கிறான். அப்போ கர்த்தர் மட்டும் எப்படிங்க மறுபடி ஞானஸ்தானம், மறுபடி கையை வைக்கிறதுக்கு. என் அன்பான தேவஜனமே, நீங்கள் ஒரு முறை தேவனால் பெய்கிற மழையை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் தகாதது என்று எண்ணப்பட்டு விட்டால் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே முடிவு இருக்குமே தவிர வேறொரு மாற்றம் உங்களுக்குள் என்ன செய்யாது, வராது. இந்த உயிர்த்தெழுதலை நாட்களிலே உங்களை புதுப்பித்து கொண்டு போக வேண்டும். சுட்டரிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. உலக அன்புக்குள்ளே, உலக இச்சைகளுக்குள்ளே, உலக பாவங்களுக்குள்ளே, இன்னும் பழைய வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழப்போகக்கூடாது. நிச்சயமாக சொல்கிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், என் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் நீ எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்கன்னு. அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை. முன்னவும் நான் அப்படியே இருப்பேன், இப்போவும் அப்படியே இருப்பேன்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் அர்த்தமே இல்லை. அவர் ரத்தத்தினால் கழுவுனதில் பிரயோஜனமெல்லாம் போயிடும். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கெடுக்கிறது தான் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக காரியங்கள். இன்னைக்கு எல்லாம் இந்த உலகத்தில் வருகிற மாம்சீக காரியங்கள் எல்லாம் என்ன அழிக்கும், என்ன கெடுக்கும், என் குடும்பத்தை கெடுக்கும். அது எனக்குள்ள வேண்டாம். திரும்ப நான் சரி செய்ய முடியாது. ஒருவேளை நான் சரி செய்ய போனா என் தேவனுக்கு திரும்ப நான் ஒரு முறை சிலுவையை கொடுக்கிறதாக அர்த்தம். அல்லேலூயா. அதனால நான் அப்படிப்பட்ட பாவத்தை என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் வார்த்தையிலேயே சிலுவையில் அடிச்சிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை. தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்களோட பேசும் வசனம், உங்களோட பேசும். எனக்கு அன்பான தேவஜனமே, இதற்கு முதல் காரியம் நம்ம உலக மனிதர்களோட அதிகமான சிநேகங்களை தவிர்த்தாலே போதும். நான் சொன்னா வைவிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? சரி, அதுக்கு முன்னாடி 1வது வசனத்துலேருந்தே வாசிங்களேன். அதில் கூட கொஞ்சம் எனக்கு உரைக்கிற மாதிரி 2-3 வசனம் நல்லா இருக்கு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளின். உங்கள் அவயவங்களிலே என்ன இருக்குது? போர் செய்கிற இச்சைகளின் ஆவி இருக்கிறது. அது எதுல இருந்து வருது? உலக பிரகாரமான அன்பு வைக்கும் போது தேவை அதிகமா இருக்குது. அப்படித்தானையா? ஆமா. உலக பிரகாரமான அன்பு வைக்கும் போது தேவை அதிகமாயிரும். ரொம்ப வேதனை. இது எல்லாம் அழிந்து போகும். இது எதனால் உண்டாகிறது? போர் செய்கிற
இச்சைகளின் ஆவி. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் கூடாமற் போகிறீர்கள். ஆமென். எவனாவது எதையாவது செஞ்சு திருப்தி பட்டிருக்கிறாங்களான்னு விசாரிச்சு பார்த்தா 10 கொலை பண்ணவன் 11வது கொலைக்கு தான் முயற்சி பண்றான். சரி 10 கொலை போதும், எல்லா தேவையும் தீர்ந்துருச்சு அப்படின்னா பழகிட்டேன், இனிமே அந்த கெத்தை விட்டுட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படி தானேங்க? கெத்து அப்படிதான். ஒரு தடவை லஞ்சம் வாங்கி பழகிட்டேன், ஒரு தடவை பாக்கெட்டில் வச்சு பழகிட்டேன், அதை வச்சு கார் வாங்கி பழகிட்டேன், அடுத்து என்ன செய்யுது, அடுத்த காருக்கு தேடுது. ஒரு தடவை பைக் வாங்கி பழகிட்டேன், இருக்கு, சாட்டிஸ்ஃபைடே ஆகாது, எவனுக்கும் ஆகலை. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் ஒளிந்து போகக்கூடியது, இதனால எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. ஒருவேளை இதனால ஆசீர்வாதம் வருதுன்னு வாங்கிட்டு திருப்பி போய் நான் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி தவறான போதைகளாலே பாவ மன்னிப்பு உண்டுன்னு சொல்லிட்டு திரும்பி போய் நான் கிறிஸ்துவிடத்தில் நின்றால் அவர் சிலுவையில் அறைவதற்கு நானே ஒப்பு கொடுக்கிறேன். விளங்குதா? விளங்கணும். வாசிங்க வசனத்தை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஒன்றும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் ஆமென் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். ஆமென். பிதாவின் சித்தம் அறிந்து அதில் நிலைத்திருந்து விண்ணப்பம் பண்ணா கிடைக்கும். உலக காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணா கிடைக்காது. இதில் என்னுடைய அனுபவத்தை சொல்லட்டுமா? ஒரு சபையில் 3000 பேர் 4000 பேர் இருக்கிற ஒரு திருச்சபை. நல்லா கவனிங்க. 3000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிற சபை. பேர் சொல்ல மாட்டேன், சபையுடைய பேர் சொல்ல மாட்டேன். எப்படியாவது சபையில் ஒரு நாள் ஊழியம் எடுத்துட்டோம்னா நம்ம ஊழியத்துக்கு பெருசாக பிரயோஜனமாக இருக்கும். அது 2-3 பேர் சொன்னதை கேட்டு நான் ஒரு காலத்தில் அப்படி பண்ணது உண்டு. பார்த்தீங்கன்னா அந்த சபைகளில் நான் போகிற அன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி எனக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா நஷ்டம் வந்துச்சு. அவருடைய சித்தத்திற்கு அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் காண்பிக்கிற பாதையிலே அவர் கொடுக்கிற சபைக்கு நான் போயிருந்தேன்னா நஷ்டம் வராது. கேட்கக்கூடாததை இச்சிக்க கூடாததை நான் இச்சித்து, ஐயோ அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1000 ரூபா வச்சா 3000 பேர் எம்பிட்டு காசு. இப்பெல்லாம் ஊழியத்தில் அதனாலதான் ரொம்ப நிதானமாக என் சர்ச்சிலே உட்காந்துருந்தா போதும்னு நினைக்கிறது. தேடி வந்தால் மட்டும்தான், கர்த்தர் அழைத்தா மட்டும்தான், சித்தம் இருந்தால் மட்டும்தான் ஊழியத்துக்கு போகிறது. நிறைய அடி வாங்கியிருக்கேன், நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவஜனமே, கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இப்போவும் உட்காந்துட்டு நல்லா தான் இருக்கு, சரி பண்ணணும் போல அப்படின்னாதீங்க. சரியே பண்ணி ஆகணும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. தொடர்ந்து வாசிங்க. இன்னொரு வசனம். விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த உலக சிநேகம் நமக்குள்ள வரும்போதுதான் போர் செய்கிற ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள், ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சைகள் வருது. அவன் எல்லாம் இது வாங்கியிருக்கான், நான் வாங்கக்கூடாதா? அவன் எல்லாம் இப்படி வீடு கட்டியிருக்கான், நான் கட்டக்கூடாதா? கட்டுங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் உலக மனுஷனை போல வாழணும், அதுக்காக உலகத்தில் உள்ள மனிதனிடத்தில் நான் அன்பு செலுத்துவேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. சில பேர் எப்படின்னா எங்கேயாவது போயிட்டு எப்படியாவது சுற்றிட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் கல்றைக்கு வந்து சேரலான்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதுலேயும் சில பேர் இருக்காங்க, கல்றையை கொடுக்கவும் செஞ்சிடுறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய காரியம். நான் எங்கள் சர்ச்சில் தான் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சில நேரம் கேட்குறாங்க, டக்குன்னு கொடுக்க மாட்டான். ஏன்னா கேட்குறான், வாங்குறான், நிற்கணும்ல. நிற்கலைன்னா அதில் எல்லாம் அடி எனக்கு உண்டு. ஹலோ, இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உலக காரியங்களில் அன்பு செலுத்தி, ஒளிந்து போகிறவைகளில் அன்பு செலுத்தி உங்க வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, வீணடிக்காதீங்க. போர் செய்கிற இச்சைகளின் ஆவி உங்களுக்குள்ள வேண்டாம். அதனால பிறக்கிற கொலைபாதக செயல் உங்களுக்குள்ள வேண்டாம். உலக சிநேகம் தேவனுக்கு உண்டாயிருக்கிற பகை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாவீது தெரிந்து எல்லா உலக காரியங்களையும் விட்டு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு சரண்டர் பண்ணோன்னே தாவீதை பார்த்து சொன்னாரு,
பச்சைபாலின் பாவமே இல்லாமல் இவ்விடத்தில் வேற ஒரு பாவமும் இல்லைனாரு. மோசே பார்த்தீங்களா, உலக சிநேகங்கள் உலக காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு 80 வருஷம் கர்த்தருடைய பணியை செய்தாங்க. அவருடைய அடக்கமே யார் நடத்தினா? இயேசு கிறிஸ்து நடத்தினாங்க. படிச்சு பாருங்க, அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. மொர்தெகாய் உலக காரியங்களுக்காய் பரிதவிக்காம கிறிஸ்துவின் வார்த்தைக்கு பரிதவித்தார். என்ன நடந்துச்சு? முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, ஒரு வீடு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, நாம இச்சிக்கிறது எப்பவுமே பிரச்சனையில தான் முடியும். நாம அன்பு செலுத்துகிற காரியம் எப்போதுமே அது ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறது என்ன என்பதை அறிந்து ஓடும்போது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கெல்லாம் தெரியும், யோசேப்பினுடைய வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தெரியும். உலக ஆசை, உலக இச்சைகள், உலக பாவங்களுக்கு அவனை விழ பண்ணுவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் அவன் பொறுமையோடு காத்திருந்தான், பயத்தோடு தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருந்தான். தேவனுடைய அன்புக்கு மேலே இந்த உலகத்தில் அன்பு எதுவுமே கிடையாது என்பதை காத்திருந்தான். அவரை தேடி ராஜாங்கம் வந்தது. பெரிய ராஜாவா வந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யாக்கோபுடைய சந்ததியை பார்த்து ஒரு காரியம் சொல்லுவாங்க, இதில் யாராவது திறமசாலிகள் இருந்தா இந்த கோசேப் நாட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு காவலாளியா போடுன்னு பஞ்சம் பிழைக்க போன யாக்கோபின் சந்ததிக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிச்சு. ஹலோ, கேட்குறீங்களா? பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய அன்பு என்ன என்பதை தெரிந்து அவன் ஓடினான். இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உலகத்தில் உங்கள் மனைவியோடையோ கணவனோடோ பிள்ளைகளோடு அன்பு செலுத்துகிற காரியங்களை குறித்து நான் பேச வரவில்லை. நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள். அப்பப்போ உலகத்துக்கும் போகிறோம், அப்பப்போ கிறிஸ்துவுக்குள்ளும் வாரோம். அதுதான் கூடாது, அதுதான் பாவம். அது உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. எந்த பாஸ்டர் கை வைக்கிறதுனாலையும் அதை என்ன செய்ய முடியாது, சரிபடுத்திக் கொள்ள முடியாது. சாமுவேலை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும். 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய எழுதை எடுத்துக்கொண்டேன், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று நின்றான். என்ன அவருடைய அழைப்போ, அந்த அழைப்பை மட்டும் நிறைவேற்றினார். அவனும் அவருடைய குமாரர்களும் சாட்சியாக வாழ்ந்தார்கள். அதே போல நீங்களும் நானும் வாழணும். அதே சமயத்தில் பேலியாளியின் மக்களாக ஒருத்தர் இருந்தான். யாரு? ஏலியின் பிள்ளைகள். ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, காணிக்கை கூட பறித்து கொள்கிற நிலை. அவன் என்ன செய்தான்? ஒளிந்து போனான். இன்றைக்கும் இதை கேட்கிற பார்க்கிற திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவஜனமே, கிறிஸ்து மறுபடியும் வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகத்தான் அவர் அழிச்சறிவார். ஆனால் உங்கள் இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உலக காரியங்களுக்காக, உலக சிநேகிதங்களுக்காக, உலகத்தில் உள்ளவைகளின் மேல் அன்பு வைக்கிற காரியங்களை இன்றைக்கே விட வேண்டும். எப்படியா விட்டுட்டாதான் மன்னிக்க மாட்டார்னு சொல்கிறீரே அப்படின்னு கேட்கலாம். மனஸ்தாபப்பட்டதும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவனுடைய நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன், ஆண்டவரே, ஒரு நீதிமான், ஒரு மனுஷன் மனம் திரும்புதலை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்களே. இப்போ மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய மந்தையில் சேர்த்துக்கொள்ளுங்க, உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க. எந்த பிள்ளைகளை இழந்து போனதை தேட ரட்சிக்கவும் தானே இந்த உலகத்துக்கு வந்தீங்க, மறுபடியும் வந்திருக்கிறீங்க. ஆகையினால உலகத்தின் மேல் அன்பு கூற மாட்டேன்னு சொல்லி உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய திட்டம் என்னன்னு கேட்குற பிள்ளைங்களுக்கு, காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இறங்குங்கன்னு சொல்லி கேட்க போகிறேன். கர்த்தர் உங்களை மன்னிக்க போகிறார். சிம்சோன் தெரியுமில்ல உங்களுக்கு, உலக காரியங்கள் அன்பு செய்து அழிவை தேடிக்கொண்டான். பிறகு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டபோது அவன் உயிரோடு இருக்கிற நாட்களை காட்டிலும் மரண தருவாயிலே இறந்தவர்கள் எத்தனை பேர்? 3000க்கும் மேற்பட்டவர்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு முறைதான். ஓயாம கை வைக்காதீங்க, ஓயாம ஞானஸ்தானம் எடுக்காதீங்க, ஓயாம பாவ மன்னிப்புக்குன்னு போய் நிற்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் ஒரே முறை பெறுங்கள், ஒரே முறை ஓடுங்கள். உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள், உலகத்தின் மேல் அன்பு கூறாதிருங்கள், உலக பொருட்களின் மேல், உலக ஆசையின் மேல் அன்பு கூறாதீர்கள். இச்சித்தும் கிடைக்காத காரியத்துக்கு ஓடி ஓடி அழையாதீங்க. இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனை நோக்கி ஓடி வா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். நான் ரொம்ப நேரம் பேசலை, இன்னும் நமக்கு நிறைய நலத்திட்ட பணிகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவஜனமே, மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து ஓட வேண்டும். அதற்காக தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நான் என்றைக்குமே சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்வேன், நான் மரிக்கும் அளவுக்கும் நல்ல சுகத்தோடு பெலனோடு என் கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தை செய்யணும்னு மட்டும் தான் ஆசைப்படுவேன். உலக காரியங்களை நிறைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கவே மாட்டேன். நல்ல நிச்சயமாக சொல்கிறேன். அப்படி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகும்போது தான் இந்த ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அழகாய் நடத்தி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இச்சித்து நீங்கள் தேடியும் கிடைக்காத பொருளை திரும்பி திரும்பி முயற்சி பண்ணுவதை விட கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. இப்போ உங்களை தேற்றுவதற்கு தான் இந்த வார்த்தை, உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு இந்த வார்த்தை சொல்லலை, உங்களை பயமுறுத்துவதற்கு இந்த வார்த்தை சொல்லலை. அது என்னுடைய வேலையும் இல்லை. சத்தியத்தை படிக்காதவங்க யாரும் இதை கேட்க போறதில்லை, பார்க்க போறதில்லை. ஆனால் படிச்சுட்டும் கேட்டுட்டும் துணிகரமாக சில நேரம் செயல்படுறோம்ல, உலக அன்புல விழுந்து போறோம்ல, அதனால ஒரு சின்ன எச்சரிப்பு செஞ்சிருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தின் அன்பு எனக்கு ஒரு நாள் சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா அதெல்லாம் என்னுடைய இச்சையினால, என்னுடைய ஜீவனத்தின் பெருமையினால வருது. அது எப்படி ஒளிந்து போகிறதோ அதை போல அதனால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் ஒளிந்து போகும். என் கர்த்தருடைய சித்தம், என் குமாரனாகிய இயேசுவினுடைய சித்தம் அறிந்து நான் செயல்படும் போது நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் தேவன் அதிகமாய் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அப்படியே தாய் போல தேற்றுகிற தேவனை நோக்கி ஒரு சரணம் அப்படியே பாடி முடிப்போமா? ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார். பாடுங்க. ஒருபோதும் ஆமென். கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். எல்லாம் அப்படி ஆண்டவரே, நீர் மார்போடு அணைக்கிறவர், மனக்கவலைகளை தீர்க்கிறவர் என்று அறிந்து, எனக்காக மரித்திருக்கிறேன், என் பாவம் சுமந்திருக்கிறேன் என்பதை அறிந்து, ஒருபோதும் கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர் என்பதை அறிந்து, இப்பொழுதே உலக காரியங்களிலே போர் செய்கிற இச்சைகளின் ஆவிகளை நம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் ஐயா. ஆமான் ஓடி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை, ஏலியின் பிள்ளைகள் ஓடி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை, லோத்து ஓடி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆக நானும் பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டு விடும்போது, ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், சாமுவேலை சாட்சியாய் நிறுத்திருக்கிற தேவன், மொர்தெக்காயை ஆசீர்வதித்திருக்கிற தேவன்,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிந்து விட்டு விடும்போது, ஐயா இந்த உலகத்தில் கிடைக்கிறது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்னு சொல்லி தவறான முடிவுகளில் வாழ்ந்த என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் இப்ப கூட என் மகனே என் மகளே என்று உங்களை அழைப்பதற்கு மறுபடியும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என்னை மன்னிங்க, ஏசப்பா என்னை சரிபடுத்துங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாட்கள்ல நான் இந்த உலகத்தின் மேல அன்போ, உலகத்தின் மேல சிநேகமோ, உலகத்திற்கு ஏத்த ஒத்த வேஷமோ தரிக்க மாட்டேன். திரும்ப நான் கை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். திரும்ப ஒரு ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். அதனால சிலுவையை உங்களை திரும்ப நான் சுமக்க வைக்க மாட்டேன். எனக்காக ஒரு முறை சுமந்தது போதும்யா, எனக்காக ஒரு முறை அடிக்கப்பட்டது போதும்யா, எனக்காக ஒரு முறை காயப்பட்டது போதும்யா, எனக்காக கசப்பான காடியை சுவைத்தது போதும்யா. நீர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அப்படி செய்தீர். நான் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, உம்முடைய கற்பனைகளுக்கு கட்டுப்பட்டு, எதுக்கு கை நீட்டணும், எதுக்கு கை நீட்டக்கூடாது, எதுக்கு வாயை திறக்கணும், எதுக்கு திறக்கக்கூடாது என்பதை அறிந்து நான் வாழ்வையா. என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்க சத்தத்தையும் உங்க அறிக்கையும் தேவன் பார்க்கிறார், யாரும் பார்க்க வேணாம். மோசஸ் மாரியப்பனுக்கு முன்பதாக இல்லை, இந்த பலிபீடத்தில் இருக்கிற இயேசுவை, நமக்காக பலியான இயேசுவை, இன்றைக்கு மரித்தவராக இல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே அறிக்கை பண்ணி என் வாழ்க்கையில சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். என் வாழ்க்கையில இருந்த எல்லா இழப்புகளும் தேவன் சுத்தத்தை அறிந்து ஓடும்போது இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வார்ங்கிற நம்பிக்கையோடு கடந்து போங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி நான் இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைய நல்ல ஆண்டவரே, உலகத்தின் மேலும் உலகத்தின் உள்ளவைகளின் மேலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னீரே. அந்த அன்பு கண்களின் இச்சையினாலே ஜீவனத்தின் பெருமையினால் வருகிறது என்பதை காட்டி கொடுத்தீரே. ஆகையினாலே நாங்கள் துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது என்று காட்டி கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளை சுட்டரிக்கப்படுகிற இடம் என்று சொன்னீர். ஆனால் நீர் மனஸ்தாபம் என்னுடைய ஜனங்களுக்கு முற்பிதாக்களுக்கு பட்டீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் இந்த அடிமை ஜெபிக்கும் போது மனஸ்தாபம் கொள்ளுவேர். ஆண்டவரே, கண்டுனை அழைத்தவர் கைவிடுவாரோ என்று பாடுகிறதன்படி கைவிடாத தேவனப்பா, எனக்காய் மரித்தவர் எனக்காய் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு வந்திருக்கிற தேவனப்பா, உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனமாறுதல் அவர்களுக்குள் இருக்கும்போது, இருதயம் சிறப்படும் போது, ஆண்டவரே உம்மை மட்டும் பின்பற்றுகிற அனுபவம் இருக்கும்போது, உம்மில் மட்டும் அன்பு கூறுகிற அனுபவம் வரும்போது, நீரும் அவர்கள் மேல் அன்பு செய்து பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ, சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, பிரிவினை இல்லாமல் வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறேன். அப்பா, நானல்ல ஆசீர்வதிக்க பாத்திரம், நீங்களா இருக்கிறபடினாலே நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இதில் கலந்து கொண்ட பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நல்ல சாட்சியுள்ள வார்த்தைகளை கேட்டு உம்மை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.